என் தங்க பிள்ளையே, மிக மிக அவசரமான ஒரு செய்தியோடு இந்த அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சாமி வந்து ஆடுகின்ற ஒரு பெண் உன்னுடைய குடும்பத்தை அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். இவள் உன்னுடைய குடும்பத்தில் இப்போது நடந்து நினைக்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவள் செய்யக்கூடிய விஷயம் மேலும் மேலும் மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே ஒருவரை அழிக்க நினைக்க சில மனிதர்கள் தம் கையில் எடுக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? செய்வினைகளும் பில்லி ஏவல் சூனியமாக இருக்கின்றது. இது யாருக்கு பலன் கொடுக்கும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் என் குழந்தையே, உண்மையாக தவறு செய்தவருக்கும் உண்மையான மற்றவருக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் தான் இது போன்ற செய்வினைகள் எல்லாம் பலன் கொடுக்கும். ஆனால் நல்லவருக்கோ அல்லது நேர்மையானவர்களுக்கோ, இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்தவருக்கோ ஒருபோதும் இது போன்ற விஷயங்கள் பலன் கொடுக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதை செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்று தெரியாமல் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான இன்னல்களை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, சாதாரணமான மனிதர்கள் செய்யலாம். ஆனால் தன் உடலில் சாமி வந்து இறங்கி ஆடுவதாக சொல்லி ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இது போன்ற காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் உன் அப்பன் கருப்பன் என்னால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என் குழந்தையே, உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை எப்போதும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் எதற்காக நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே பல பிரச்சனைகள் உனக்கு நடந்தது. தெய்வத்தின் சன்னதியில் அவமானப்படுத்தப்பட்டாய். வேண்டுமென்றே உனக்குள் தேவையில்லாத விஷயங்கள் இவர்கள் கொடுத்தார்கள். மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தவும், மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தவும் இவர்கள் பல விஷயங்களை என்னாலும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். எந்த நேரத்திலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் என் குழந்தையே, இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறதே என்று சில நேரம் நீயே உன்னை நொந்து கொள்கின்றாய். யார் மீதும் நீ பழி போட விரும்பவில்லை. அவரவர் செய்கின்ற விஷயங்கள் அவருக்கே போய் சேரும் என்ற நம்பிக்கை கொண்ட பிள்ளை அல்லவா? ஆனால் இதையெல்லாம் நீ ஒருபோதும் பெரிதுபடுத்தவில்லை. ஏதோ செய்வதை செய்துவிட்டு போகட்டும், பாவங்களை சுமந்துவிட்டு போகட்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்து விட்டாய். ஆனால் உன்னை சுற்றி இது போன்று நடக்கின்ற விஷயங்கள் பலவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டால் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டியபடி எத்தனையோ நல்லது இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களையும் பின்னால் தரும்போது இப்போதும் அதையெல்லாம் உனக்கு பழகிவிட்டது. எதுவென்றாலும் நமக்கு மட்டும் நல்லது நடக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு புரிதலுக்கு என் பிள்ளை நீ வந்துவிட்டாய். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் குழந்தை நீ கடந்து, உன்னுடைய இந்த தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் கடந்து நீ நல்லபடியான ஒரு மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்தி விட்டாய். நல்லபடியான ஒரு விஷயத்திற்கு உன்னை தயார்படுத்தி விட்டாய். தெய்வத்தின் சன்னதியில் நமக்கு நடந்த அவமானத்திற்கு தெய்வம்தான் பதில் கொடுக்கும் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா? தெய்வத்தின் சன்னதியில் நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு தெய்வம் பதில் சொல்லும் என்பதை நீ நம்புகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கான பலன் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இந்த நேரம் தெய்வத்தை நாம் உடலில் சுமந்து நிற்கின்ற ஒரு பெண் உன் வீட்டிற்கு வருகிறாள். அதுவும் அடிக்கடி வருகிறாள். தேனோ
தேன் போல் பேசுகிறாள். அவள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கும் போது தெய்வத்தை உடலில் தங்குகின்றவள் அல்லவா, அதனால்தான் இவள் இவ்வளவு இனிமையாக பேசிக்கொள்கிறாள் என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையான இவளின் முகம் வெளிச்சத்திற்கு வந்த ஒரு நேரம், அதுவும் என்ன தெரியுமா? எப்போதும் உன் தெய்வத்தின் சன்னதியில் நின்று ஒருவரை அவமானப்படுத்த நிகழ்த்துகின்றாயோ, அப்போதே தெய்வத்தின் தான் உடலில் தாங்குகின்ற இந்த பெண் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவருக்கு நடக்கின்ற அவமானம் தனக்கு சம்பந்தம் போல அதற்கு இவள் தலையாட்டி கொண்டிருந்தாள். எந்த நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து எப்போதும் மனது கலங்காமல் நினைத்து நிற்காமல் தன்னை பற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளும் போது உன் அப்பன் கருப்பண்ணான் சொல்வது போல எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். கருப்பன் முன் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு வேடிக்கை பார்த்தவர்களும் இந்த சூழ்நிலைகளை நீ படுகின்ற உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு கைகொட்டி நின்றவர்களும் இன்னும் அதையே தான் செய்கிறார்கள். வாழ்க்கை முழுவதுமே முதுகெலும்பு இல்லாத மனிதராகத்தான் இவர்கள் இருப்பார்கள். எப்போது மற்றவரின் பேச்சுக்கு அடிபணிவதும், மற்றவர் சொல்கின்ற விஷயங்களை கேட்பதும், மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு தலையாட்டி கொண்டிருப்பதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலம் முழுவதும் இவர்கள் இதைதானே செய்து கொண்டிருக்க வேண்டும். காலம் முழுவதும் இவர்கள் இந்த விஷயத்தை தானே தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் யாருக்கு இவர்களுக்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்ய முன் வந்து விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக மாறும். இந்த நேரம் இந்த சூழ்நிலையை தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றியை நீ உணர வேண்டிய காலகட்டம். உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் போது இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். நடந்து முடிந்ததையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கருப்பன் சொல்வது போல இந்த பெண்ணினுடைய சிந்தனைகள் துளியளவு கூட உண்மையானதாக இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவள் எப்படி தெய்வத்தை தாங்கி நிற்கிறாள் தெரியுமா? என் குழந்தையே, அத்தனையும் இவளுக்குள் இருக்கின்ற நடிப்பு தானே தவிர ஒருபோதும் இவளை தெய்வம் தாங்கவில்லை என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, என்ன நடந்தது, எது நடந்தது என்று நினைத்து கலங்காதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இதனால் வரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? ஏனென்றால் என் பிள்ளையே, உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும், உனக்காக இந்த சூழ்நிலைகள் எந்த விஷயத்தை நடத்திட்டாலும் அதையெல்லாம் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த மாற்றம் தனக்குள் நின்று நம்மை நெறிப்படுத்த வேண்டும். என் தங்க பிள்ளையே, கருப்பன் சொல்வது புரிகிறதா? அல்ல, இவள் தன்னை மற்றவர் மத்தியில் மதிப்பாக காட்ட வேண்டும் என்பதற்காக எல்லோரும் தன் காலில் விழ வேண்டும் என்பதற்காக, பெரியவரெல்லாம் தன்னை வணங்கிவிட வேண்டும் என்பதற்காக இது போன்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையே, குறிப்பாக இந்த பெண் தன் கணவனை இழந்தவள் என்பது இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். கணவனை இழந்த ஒரு பெண் தெய்வத்தை தன் உடலில் வாங்குவதாக சொல்லி அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவளுக்கு மனதில் ஒரு துளி அளவு நல்ல எண்ணங்கள் என்பது இல்லை. நல்ல எண்ணங்கள் என்ற ஒன்று ஒருவருக்குள் இருக்கும் பட்சத்தில் அவர் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் யாருக்கும் கொடுத்திட்ட மாட்டார்கள் அல்லவா? நல்ல சிந்தனைகள் உள்ள மனிதர்கள் ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு நிலையிலும் உடன் இருக்க மாட்டார்கள் என்பதை மறந்து விடாதே. அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை நிச்சயமாக உடனிருந்து அவர்களுக்கு தீர்த்து கொடுப்பார்கள். ஆனால் இவர்களோ செய்கின்ற விஷயம் எல்லாவற்றையும் தாண்டி இவர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் மிகப்பெரிய அளவில் வேதனைகளை கொடுப்பதையும் மற்றவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து ரசிப்பதும் தான் இவர்களின் முக்கியமான வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இவள் சரியாக எதிர்கொள்ளும் போது, என் குழந்தை, நீ இதையெல்லாம் கவனமாக
தெரிந்திட வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்னின்று உனக்கு இவையெல்லாம் என்ன கொடுக்கும் என்பதையும் நீ உணர வேண்டிய காலகட்டம். இந்த பெண் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் செய்தவள், எதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பாள் என்பதை நீ தெரிய வேண்டும். அதற்கான காலகட்டம். இத்தனை நாளும் நீ பட்டதெல்லாம் போதும். தெய்வமே தனக்கு துணை நிற்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். இந்த பெண் உன் இல்லம் தேடி வரும்போது, ஆனால் இப்போது என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் புரிகிறதா? தெய்வத்தை தாங்கியதாக இவள் நாடகம்தான் ஆடிக்கொண்டிருந்தாள். ஒரு உண்மையான எண்ணம் கொண்டவளாக இருந்தாள். இவள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கெடுதல் நடக்க அனுமதிக்க மாட்டாள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உடனிருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க துணிந்திருக்க மாட்டாள். உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் யாரிடமிருந்து உதவி கிடைக்குமோ அவரிடமிருந்து உதவியை பெற்று கொடுப்பாள். ஆனால் இவள் செய்ய நினைக்கின்ற விஷயம் எதுவென்றும் என்னவென்றும் அவை ஒவ்வொன்றிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை தடை செய்வதற்கான விஷயங்கள் நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, நீயே உணரத் தொடங்கிவிட்டாய். இது இந்த இல்லத்தில் வந்து வெளியில் செல்லும் போது அங்கே ஏதோ ஒரு கலவரம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு பிரச்சனை அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற ஒரு வெற்றி நிச்சயமாக இவளுடைய பொறாமை எண்ணங்களுக்குள் தான் இருக்கின்றது. இவள் உனக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்று, எந்த சூழ்நிலையிலும் நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றவள். இவள் எண்ணங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது, இவளுக்கு அந்த விஷயத்தில் இருந்து மகிழ்ச்சி அடைவதுதான் இவளின் எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் சில நாட்களாக இவள் செய்கின்ற சூழ்ச்சி உன்னை எங்கெல்லாம் அவமானப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மற்றவர்கள் மூலமாக உனக்கு அவமானத்தை தேடி கொடுக்க இவள் நினைக்கின்றாள். உனக்கு அவமானத்தை பெற்றுக் கொடுக்க இவள் நினைக்கின்றாள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து உன்னை காயப்படுத்த இவள் எண்ணுகின்றாள். என்ன வேண்டும் என்றாலும் எது வேண்டும் என்றாலும் என் பிள்ளை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவரிடத்தில் மட்டும் ஒருபோதும் நீ உதவிக்கு சென்று விடாதே. இவள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நன்மைகளை செய்ய மாட்டாள் என்பதையும், நன்மைகளை செய்வது போல நடித்து உன்னை தீய வழியில் அழைத்து சென்று விடுவார்கள். உன்னை தேவையில்லாத விஷயக்குள் சிக்க வைத்து விடுவார்கள். தேவையில்லாத மனிதருக்குள் நிச்சயமாக உன்னை பின்னி பிணைந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்து விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இது போன்றவர்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி மற்றவரின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் போது அதற்கெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை நீ மறந்து விடாதே. யாரையும் நம்ப வேண்டாம். தெய்வம் உன்னிடத்தில் பேச வரும்போது நிச்சயமாக நல்வார்த்தைகளை சொல்லி உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்துவர்களே. அதை தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி தெய்வம் உன்னை வேதனைப்படுத்தாது என்பதை புரிந்து கொள். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அதற்கு தெய்வம் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அதை தவிர்த்து நீ அதை செய், இதை செய், அன்று ஏன் வரவில்லை, எனக்கு ஏன் இதை செய்யவில்லை, நீ கொடுப்பாயா, எனக்கு இதை எடுத்து வை, அதை வாங்கி கொடு என்று எதையும் இதை வாங்கி வை என்று சொல்வதுமெல்லாம் எப்போதுமே தெய்வம் கிடையாது என்பதை புரிந்து கொள். அவரவர் தேவைகளை அவரவர் தெய்வங்கள் என்பதை நினைவுபடுத்தும் விதமாக இது போன்றெல்லாம் செய்கிறார்களே தவிர ஒருபோதும் இவர்களுடைய மனதில் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. இனி என்ன நடந்தது, எது நடந்தது என்று என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே.
உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இது போன்றவர்கள் உன்னை தேடி வந்து உன்னை ஆட்டி படைத்து மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்காமல் இனி உனக்கான வெற்றியை உறுதியாக நீ பெற வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் கருப்பன் எப்போதும் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை இனியும் உன்னை இப்படியே வைத்திருக்க கூடாது. இதுபோன்று எண்ணங்களினால் எல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான துன்பங்களை தெய்வம் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இவர்களுடைய எண்ணங்களும் இவர்களுடைய சிந்தனைகளும் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நின்று நீ விரும்பியதை உனக்கு பெறுவதற்கு உதவி செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு என்றும் நல்லது நடக்கட்டும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும். எதற்காகவும் நீ வருந்து நிற்காதே. இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக எப்போதும் சந்தோஷப்படுத்தட்டும். தெய்வத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றுபவர்கள் தெய்வத்தின் கையினால் அந்த தண்டனையை பெறுவார்கள் என்பதை மறந்து விடாதே. இப்போது உன் அப்பன் கருப்பன் உனக்கு துரோகங்களை செய்தவருக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்ற சந்தோஷமான செய்தியையும் இத்தோடு சேர்த்து கொண்டு வந்து இன்று உன்னிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார். தவறுக்கு மேல் தவறு செய்து உன்னை வருந்தும்படி துரோகங்களை செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல அங்கே அவர்கள் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு மீண்டும் மீண்டும் உன் மீதே எல்லா குற்றங்களையும் சுமத்தி தவறான எண்ணங்களையும் உன் மீது பரப்புகிறார்கள். என் பிள்ளையே, அவர்களை எல்லாம் பார்த்து கொண்டு எப்போதும் இந்த அப்பன் நம்ம சும்மா இருந்து விடுவேங்களா என்ன? அதற்கு முன்பாக உன் மீது என்னை விட அதிகமாக அக்கறை கொண்ட உன்னுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே இருந்து விடுவார்களா என்ன? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் எனக்கு முன்பாக சென்று அவர்களான தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மகிழவும் செய்வாய். அதே நேரத்தில் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ வருந்தவும் செய்வாய். ஏனென்றால் என் செல்ல குழந்தையே, தனக்கு துரோகத்தை செய்தவர்கள் கூட நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் கொண்ட குழந்தை அல்லவா நீ? என் செல்ல குழந்தை, உன்னுடைய எண்ணங்களில் தான் நீ இன்னும் அதிக இந்த கருப்பனின் முன்னால் நின்று கொண்டு இருக்கின்றாய் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். அதனால் உன்னுடைய இந்த நல்ல குணத்திலிருந்து நீ எப்போதும் மாறிவிடாதே. உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் உன்னை சுற்றி தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அத்தனை அவமானங்களையும் அத்தனை வேதனைகளையும் உனக்கு தேடி கொடுத்தவர்களையும் இந்த கருப்பன் ஒரு கை பார்த்து விடலாம் என்று புறப்பட்ட போதுதான் அந்த உண்மையை நான் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா என்று இப்போது இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்று என் பிள்ளை உனக்கு புரியும் அல்லவா? என் பிள்ளையே, ஒரு வாழ்க்கையை எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர யாரும் மனதில் நிம்மதி என்ற ஒன்று இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றும் நான் ஆராய்ந்து பார்த்தேன். நான் அல்லவா அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தோ, இங்கே வந்து பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே அந்த தண்டனையை பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இல்லாமல் நாள்தோறும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே என்று எனக்கு தோன்றியது. உடனே இது யாரால் கொடுக்கப்பட்டது, எதனால் நடந்தது என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டு உன்னுடைய கருப்பண்ண சாமி நான் எதிரில் வந்து கண்டேன். அப்போது உன்னுடைய
இந்த கருப்பன் என்னிடத்தில் சொன்னதை நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். கவனமாக என் பிள்ளை நீ கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, அவர்களுடைய செயலினால் உன்னுடைய வாழ்க்கையானது, உன்னுடைய தெய்வமானது மனவேதனை அடைந்து இதனை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். என்னிடத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தங்களும் உணர்வுகளும் எப்போதும் நிச்சயமாக வந்து சேரும் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவர்கள் உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை கண்டு கொண்டுதான் இருந்தாலும் எந்த எல்லைக்கு வரையும் நான் இவர்கள் செல்வார்கள் என்று அவர்கள் பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் இவர்களுடைய ஆட்டமானது ஒரு எல்லையை சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் மனவேதனை அடைந்து விட்டார்கள். அது என்ன தெரியுமா? வேதனையின் உச்சமானது அவர்களை தண்டித்து விட வேண்டும் என்கின்ற அளவிற்கு அதிகமான கோபத்தை உண்டாகிவிட்டது. ஒருவராக இருந்து இந்த துரோகத்தை செய்துவிட்டால் பரவாயில்லை, ஒட்டுமொத்த குடும்பத்தோடும் சேர்ந்து ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது நல்ல விஷயம் இல்லை. அது மட்டுமல்ல, அது என்னுடைய பிள்ளை அல்லவா? வாழ்க்கையில் ஒரு நாளும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய நினைக்காத நல்ல குணங்களுடைய என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள். என்னுடைய பிள்ளையின் குணங்கள் என்னவென்று தெரிந்தும் இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் தன்னிடத்தில் யாரேனும் வேண்டும் என்று கையேந்தி வந்து விட்டால் தனக்கு இல்லை என்றாலும் கூட எடுத்து கொடுத்து விட்டு மற்றவரிடத்தில் இவர்கள் மகிழ்ச்சியை காணக்கூடிய குழந்தை. அது மட்டுமல்ல, உதவி என்று ஒருவருக்கு தன்னால் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்யக்கூடிய நல்ல குழந்தை. அப்பேற்பட்ட குழந்தைக்கு இவர்கள் காலம் காலமாக ஒன்றும் தெரியாதது போல் இருந்து கொண்டு தொடர்ந்து துரோகங்களை செய்து கொண்டே இருந்தால் இந்த அப்பாவின் மனம் எப்படி சும்மா இருந்துவிடும்? என்னுடைய மனவேதனை அடைந்துதான் அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து விட்டேன் என்று உன்னுடைய தெய்வமானது என்னிடத்தில் சொன்னார்கள். உன்னுடைய துரோகியின் மனதில் அந்த கெட்ட எண்ணங்கள் இன்னும் அடங்குவதாக தெரியவில்லை. அதனால் உடனடியாக இவர்களுக்கு தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்துதான் உன்னுடைய தெய்வமானது அந்த தண்டனையை கொடுத்து விட்டது. அவர்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாயல்லவா? அன்பு குழந்தையே, இந்த விஷயம் உனக்கு தெரியாமல் சென்றால் உன் வாழ்க்கை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொன்னதற்கு அர்த்தம், இந்த அப்பன் கருப்பன் உன்னிடம் சொல்லிவிட்டேன், அதன் பிறகு உன்னுடைய இஷ்டம். என் பிள்ளையே, சாமி வந்து ஆடுகின்ற பெண்ணிற்கு உன் குடும்பத்தை அழிக்க முயற்சி செய்கிறாள். இதுதான் இந்த கருப்பன் உன்னிடம் சொல்ல வந்ததற்கான உண்மை. என் குழந்தையே, இவளிடமிருந்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் உன்னிடம் சொன்னது உனக்கு புரிகின்றதா? என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் இருக்கும்போது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ எப்போதும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.